Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண் கர்ப்பம் தரித்ததிலிருந்து முதல் 12 வாரங்கள் 3 மாத காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல் 3 மாத காலம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அவங்க இந்த டைமில் எந்தெந்த உணவு சாப்பிடணும், அவங்க உடம்பில் இந்த 3 மாத காலத்தில் எந்த விதமான மாற்றங்கள் உண்டாகும், உங்களோட குழந்தை இந்த 3 மாதத்தில் குழந்தைக்கு எந்தெந்த பார்ட்ஸ்லாம் உருவாகியிருக்கும், இது எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணோட கர்ப்பகாலம் முழுமையடைகிறது 40 வாரங்கள். ஸோ இந்த 40 வாரத்தில் முதல் 12 வாரத்தை ஃபஸ்ட்டு ட்ரிமேஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 3 மாதங்கள். இந்த முதல் 3 மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 4 விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த முதல் 3 மாதத்தில் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முதல் 3 மாத காலத்தில் உங்களோட பேபிக்காக நீங்கள் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும், என்னென்ன ஸ்கேன்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணணும், இந்த முதல் 3 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ வெயிட் கூட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட குழந்தை இந்த முதல் 3 மாதத்தில் ஹெல்த்தியாக இருக்கா, அதை ஹெல்த்தியாக எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு பெண் கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். அப்போது ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால உங்களோட உடம்புல உள்ள ஒரு ஆர்கன்லேயுமே மாற்றம் உண்டாகும். ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் உண்டாகும். அதில் சில மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே முதல் 3 மாத காலத்தில் நடக்கிறது. சில உமன்ஸ்க்கு காலையில் எந்திரிச்சதுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. வயிறு ரொம்ப மந்தமாக இருக்கும். பிரெஸ்ட் பெயின் இருக்கும். நல்லா வெயிட் கூடுவாங்க இந்த முதல் 3 மாத காலத்தில். சில பேர் வெயிட் கம்மியாவாங்க, ஏன்னா வாமிட்டிங் இருக்கிறதுனால. சில பேருக்கு இதுக்கு முன்னாடி பிடிக்காத உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் ஒரு விதமான சிம்டம்ஸ் காமிக்கும் இந்த முதல் 3 மாத காலத்தில். நீங்கள் கன்சீவ் ஆகி முதல் 3 மாத காலத்தில் உங்கள் குழந்தையோட என்னென்ன பார்ட்ஸ்லாம் உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் கன்சீவ் ஆகி முதல் 3 மாத காலத்தில் உங்கள் குழந்தையோட மூளை, ஸ்பைனல் கார்டு எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். தென் முதல் 3 மாத காலம் முடியும் போது உங்கள் குழந்தையோட இதய துடிப்பு உங்களுக்கு லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கன்சீவ் ஆகி 8 வாரம் முடியும் போது உங்கள் குழந்தையோட விரல்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். உங்களோட குழந்தையோட செக்ஸ் இருக்கும் இல்லையா, என்ன குழந்தை அப்படிங்கிறது. ஸோ உங்கள் குழந்தையோட செக்ஸ் முதல் 3 மாத காலம் முடியும் போது உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு முதல் 3 மாத காலத்தில் உருவாக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃபுட்ஸ் எல்லாமே தான் உங்களோட குழந்தையோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். ஸோ முதல் 3 மாத காலத்தில் தான் நம்ம உணவு ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் கன்சீவ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க உங்களுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களோட ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் அல்ட்ராசவுண்ட் பார்ப்பாங்க. தென் உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு HIV டெஸ்ட் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேறு இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு உங்களோட டெலிவரி டேட் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட்லேருந்து டெலிவரி டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட 226 டேஸ் இருக்கும். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, ஸோ கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உங்களோட தைராய்டு லெவல் செக் பண்ணுவாங்க. உங்களோட கரண்ட் வெயிட் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ப்ரெக்னென்ட் உமன் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு அபார்ஷன் ஏற்படுது. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் என்ன உணவுகள் சாப்பிடணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் நீங்கள் நல்லா நிறைய விட்டமின்ஸ் இருக்கிற உணவுகள் சாப்பிட்லாம். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணலாம். தென் நல்ல பழங்கள், காய்கறிகள், புரோட்டீன் உள்ள உணவுகள், நார்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி குடிக்கணும். போதுமான அளவு கேலோரிஸ் உள்ள உணவுகள் சாப்பிடலாம். இப்போ நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து காஃபி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும். காஃபி ரொம்ப இந்த டைமில் குடிக்கக்கூடாது. ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், ஆல்கஹால் இதெல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஃபிஷ்ஷு, எக்கு எல்லாமே ரொம்ப பச்சையாக சாப்பிடாம நல்லா வேக வச்சு பொரித்து அந்த மாதிரி சாப்பிடணும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியுது அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஸ்டொமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த டைமில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பால் எல்லாமே நல்லா காய்ச்சி குடிக்கணும், பச்சையாக குடிக்கக்கூடாது. கறி எல்லாமே வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலைக்கு போகிற எம்ப்ளாயி உமன்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கூட ஒர்க்குக்கு போகலாம். ஏன் அப்படின்னா நம்ம 4th மந்த் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரொம்ப கவனமாக சேஃப்டியாக இருக்கணும். இப்போது யார் யாரெல்லாம் கன்சீவ் ஆனவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அவங்களுக்கு ரிஸ்க் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 35 வயசுக்கு மேலே கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க, வெயிட் ரொம்ப கூட இருக்கிறவங்க கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேன்சர், HIV இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க ப்ரெக்னென்ட் உமனுக்கு, நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லிடணும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் எந்த டாக்டர்கிட்ட போகணும், எவ்வளோ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும், பேபியை எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும்.